Hi friends, banks la queue la ninnu account open பண்றதுங்கிறது மாறி இப்போ ஆப்ஸ்ல ஈஸியா அக்கவுண்ட் ஓபன் பண்ற ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இன்னைக்கு ஃபெடரல் பேங்க் ஃபெட்புக் ஆப் மூலமா ஈஸியா எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றது, அதுவும் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஒரு செல்ஃபி அக்கவுண்ட். இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நியூ ஜானா டெக். நம்ம சேனல்ல முதல்ல பார்க்குற வியூவர்ஸ் ரெட் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷனுக்காக கிளிக் பண்ணுங்க. ஃபெடரல் பேங்க் ஃபெட்புக் ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இனிஷியலி உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் தந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆதார் இல்லை பேனில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட். ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான அக்கௌண்ட்டு லைக் இகேஒய்சி அக்கௌண்ட்டா இல்லை செல்ஃபி அக்கௌண்ட்டான ஆப்ஷன் இருக்கும். நம்மளோட இன்றைக்கான வீடியோ செல்ஃபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பற்றிங்கிறதுனால செல்ஃபி அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். மோரோவர் செல்ஃபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஜீரோ பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொசீட் தாங்க. ப்ரொசீட் தந்தீங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் லைக் உங்கள் ஏரியா ஆர் சிட்டியில் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமோ அந்த பிரான்ச்சை என்டர் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மந்த்லி இன்கம்மை என்டர் பண்ணணும். ஃபைனலி உங்கள் இமெயில் ஐடியை என்டர் பண்ணணும். இது எல்லாத்தையும் என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸை எல்லாம் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ரொசீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் நீங்கள் செல்ஃபி எடுக்கணும். கரெக்டாக வச்சு செல்ஃபி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் தரணும். நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டோட காப்பியை கிளியராக கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் தந்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற கியூஆர் கோடை கிளிக் செய்யணும். இதையும் கிளிக் செஞ்சு ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் ஆதார் கார்டு பேக் சைடில் இருக்கிற உங்கள் அட்ரெஸை கிளிக் பண்ணணும். ஆக்சுவலி இது செல்ஃபி அக்கௌண்ட்ங்கிறதுனால ஒவ்வொன்றையும் நம்ம கிளிக் பண்ணி தான் ஆட் பண்ணணும். இதுக்கான 1 by 1 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ எதையாவது மறந்துட போகிறோன்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் தரணும். தரணும். நெக்ஸ்ட் பேன் கார்டை எடுத்துக்கோங்க. பேன் கார்டை ஒரு கிளிக் பண்ணி ப்ரொசீட் தரணும். பேன் கார்டோட டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டாப்பில் இருக்கிற பிளாங்கில் பேன் கார்டு நம்பரை நீங்கள் மறுபடியும் என்டர் பண்ணணும். கார்டில் இருக்கிற மாதிரியே கேப்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. இதை என்டர் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் தாங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். உங்கள் நேம் ஆல்ரெடி இருக்கும். உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லையா, உங்களோட நாமினி யார், அதாவது மேரிட் அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் நேம் தந்துக்கலாம், இல்லைன்னா அப்பா ஆர் அம்மா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் நாமினியோட நேம், அவங்களோட ஏஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். இது எல்லாம் என்டர் பண்ணி ப்ரொசீட் தந்துருங்க.
இதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ். ஆதார் கார்டில் நீங்கள் தந்திருக்கிற அட்ரஸை மிஸ்டேக் பண்ணாமல் என்டர் பண்ணுங்கள். கண்ட்ரியில் இந்தியா, உங்கள் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு ஆதார் கார்டில் தந்திருக்கிற மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட லேண்ட்லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ரிலீஜியன், குவாலிஃபிகேஷன் மாதிரியான டீட்டெயில்ஸ் என்டர் செஞ்சு ப்ரொசீட் தந்தீங்க அப்படின்னா இம்மீடியட்லி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கஸ்டமர் ஐடி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பேங்க் பிரான்ச்சுக்கு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டை எடுத்துகிட்டு போய் செல்ஃபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற டீட்டெயிலை வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த ஃபெட்மொபைல் ஆப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு, 6 டிஜிட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். இதையும் க்ரியேட் பண்ணிவிட்டு பேங்க்கு போனால் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். மேக்ஸிமம் 7 to 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ்க்கே வந்துடும். அண்ட் பாஸ்புக் நீங்கள் பேங்க்கை வந்து விசிட் பண்ணும்போதே கிடச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபெட்மொபைல் ஆப்பில் ஈஸியாக எப்படி செல்ஃபி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபெட்மொபைல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓரியன்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தாங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எகைன் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். குட் பை அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.